Good morning students. Today 10th science classல physicsல ஆல்ரெடி நம்ம 3 lessons finish பண்ணியிருக்கோம். அதாவது third lesson வந்து பார்த்தோம்னா thermal physics. அதாவது நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வெப்ப இயற்பியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ தேர்ட் லெசன் வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டீச் பண்ணுறப்ப புக் பேக்ஸ் அதாவது 1 மார்க் 2 மார்க் 4 மார்க் அண்டு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாமே நம்ம கிளாஸில் டீச் பண்ணியிருக்கோம். நம்ம புக்லேயே மார்க் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் மெட்டீரியல்ஸில் நம்ம வச்சுருக்கோம். அதை மறுபடியும் நம்ம ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கணும். அதாவது தேர்ட் லெசனோட புக் பேக்ஸை நம்ம மறுபடியும் என்ன பண்ணிக்கணும், ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கணும். அது இல்லாமல் ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், அப்போ அந்த 3 லெசன்ஸுமே புக் பேக்ஸை ஒரு டைம் நல்லா தெளிவாக ரீகால் பண்ணிக்கங்க. டுடே கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடிய லெசன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் லெசன்ஸ், அதாவது 4th லெசன், அதாவது 4வது பாடம் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா நம்ம தமிழில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மின்னோட்டவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரிசிட்டி அப்படின்னாவே தமிழ் நம்ம எப்படி சொல்லுவோம், மின்னோட்டவியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஹியூமன் லைஃப்பில் அதாவது மேக்ஸிமம் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னாவே ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக யூஸ் ஆகுது. நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது மின்னோட்டம். அதை பற்றி நம்ம இன்றைக்கி டுடே கிளாஸில் பார்க்க போகிறோம். லெசன் நேம் பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி, தமிழ் நம்ம மின்னோட்டவியல். பாடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யூனிட்ஸ் நம்பர் 4, அதாவது பாடம் 4வது பாடம் நீங்கள் டுடே கிளாஸில் பார்க்குறோம். ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸு. ஃபஸ்ட் ஒன் நமக்கு பார்த்தோம்னா அட் த எண்ட் ஆஃப் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு, அதாவது இந்த லெசன்ஸ் மூலிமா நம்ம மாணவர்கள் என்னத்தை தெரிஞ்சுக்க போகிறோம், அதாவது முக்கியமான கருத்துக்களை எதை தெரிஞ்சுக்க போகிறோம், முக்கியமான கான்செப்டை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அதை இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், மேக் ஏன் எலக்ட்ரிக் சர்க்யூட், அதாவது ஒரு மின் சுற்று. எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னாவே நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம், மின் சுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மின் சுற்றை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தெளிவாக. நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்டேட்டிவ் பிட்வீன் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னாவே நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மின் அழுத்தம். அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட் இருக்குது அப்படின்னாவே அந்த கரண்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள்ஸாக நம்ம ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரத்தம், அதாவது பிளட்டு மூவ் ஆகுதுனாவே நம்ம பாடியில் கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு ப்ரெஷர் தேவை. அந்த ப்ரெஷர் இருந்தால் தான் பிளட் என்னவோ மூவ் ஆகும், சர்க்குலேஷன் ஆகும். அதே மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டும் ஒரு பிளேஸ்லேருந்து ஒரு பிளேஸ்க்கு மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தான் நம்ம தமிழில் மின் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மின் அழுத்தமானது ஒரே மாதிரி இருக்காது, ஒரே யூனிஃபார்மாக இருக்காது. அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அது யூனிஃபார்மாக இருக்காது. அது என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா டைமுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதாவது மாறும் இயல்பு உடையது. அப்போ இது மாதிரி சேஞ்ச் ஆனாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம், டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அல்லது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன்ஃபர் வாட் எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி அண்டு கண்டக்டிவிட்டி மீன், அதாவது எப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா மின் தடையின் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ரெசிஸ்டிவிட்டினாவே என்னது, மின் தடை. ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னாவே மின் தடை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ரெசிஸ்டன்ஸ்னாவே மின் தடை. இந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னா மின் தடையின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், மின் தடையின்னு சொல்லுவோம். அதே கண்டக்டிவிட்டி அப்படின்னா மின் கடத்து எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நியூவாக 2 டாபிக்ஸ் பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம், ரெசிஸ்டிவிட்டி அண்டு கண்டக்டிவிட்டி. இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நவ் த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் கனெக்டட் இன் சீரீஸ் அண்டு பேரலல். இந்த இடத்துல சீரீஸ் அப்படிங்கிறது தொடரிணைப்பு அப்போ நம்ம சொல்லுவோம். அதாவது சீரீஸ் அப்படின்னாவே தொடரிணைப்பு, ஒரு செயின் மாதிரி லிங்காக இருக்கிறத நம்ம தொடரிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்தது பேரலல் அப்படின்னா பக்க இணைப்பு. அதாவது பக்க இணைப்பு அப்படின்னா ரொம்ப அருகில் இருக்கக்கூடியது, அதாவது பக்கமாக இருக்கக்கூடியதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பக்க இணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே பேரலல் சர்க்யூட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சீரீஸ் சர்க்யூட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் கரண்ட்டு. அதாவது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் கரண்ட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே என்ன ஃபார்ம் ஆகும், ஹீட் ஃபார்ம் ஆகும். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பாஸ் ஆச்சுனாவே கண்டிப்பாக அதில் என்ன ஃபார்ம் ஆகும், ஹீட் ஃபார்ம் ஆகும். நம்ம எக்ஸாம்பிள்ஸு டெலிவிஷன் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டெலிவிஷன், அதாவது டிவி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அதோட பேக் சைட் பார்த்தோம்னா ஹீட் ஃபார்ம் ஆகும். கொஞ்சம் லைட்டாக ஹீட் இருக்கும், ரொம்ப கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும்.
அதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆனவே அங்கே என்ன ஃபார்ம் ஆகும், ஹீட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டிஃபைன் எலக்ட்ரிக் பவர். எலக்ட்ரிக் பவர் அப்படின்னா மின் திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மின் திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்டு எலக்ட்ரிக் எனர்ஜி மின் ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை பயன்படுத்தினாவே அதுக்கு பேர் எலக்ட்ரிக் பவர். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஒரு பல்ப் இருக்குது, பல்ப் வந்து க்ளோ அதாவது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போ அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னா அது எடுத்துக்கக்கூடிய எனர்ஜி, அந்த பல்ப் எடுத்துக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் எனர்ஜி, மின் ஆற்றல் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதை பற்றி அப்போ மின்திறன், மின் ஆற்றல், இதை பற்றி நம்ம இந்த லெசன்ஸை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு அண்ட் எக்ஸ்பிளைன் டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட்டு, வீட்டு உபயோக மின்சுற்று அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய மின்சுற்றுகள், அதாவது சுவிட்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா பல்ப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டிவி, ஃபேனு, இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ரெகுலேட்டர் இருக்கும் அல்லது ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம், டொமஸ்டிக் எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவோம். வீட்டு உபயோக சுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நவ் த மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் சச் ஏ எல்இடி பல்ப் அண்டு எல்இடி டெலிவிஷன். நவ் த மாடர்ன் அப்ளிகேஷன்ஸ் சச் எஸ் எல்இடி பல்ப் அண்டு எல்இடி டெலிவிஷன். அதாவது இப்போ நம்ம நவீன உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய, இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்இடி பல்பு, எல்இடி டெலிவிஷன், இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ எல்இடினா லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்இடி அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷன் பண்ணோம்னா லைட் எமிட்டிங் டயோடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இன்ட்ரோடக்ஷன். அதாவது இன்ட்ரடக்ஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன் இன்ட்ரடக்ஷன். You have already learnt about electricity in your lower classes. Have not you? Well, electricity deals with the flow of electric charges through a conductor. Electricity deals with the flow of electric charges through a conductor. அதாவது இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், மின்னோட்டவியல் அப்போ நம்ம தமிழ் சொல்லுவோம். இதை பற்றி நம்ம லோயர் கிளாஸ்லேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லோயர் கிளாஸ்னால் எலக்ட்ரிக் கரண்ட்டு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, இதெல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் நம்ம இந்த லெசன்லேயும் பார்க்க போகிறோம். அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கண்டக்டர் அப்படின்னாவே மின்சாரத்தை கடத்தக்கூடியது எல்லாமே கண்டக்டர். அதாவது மின்சாரத்தை தனக்குள்ளே அனுமதிக்கக்கூடிய எல்லா பொருளுமே என்னது, கண்டக்டர் அப்போ நம்ம சொல்லுவோம். இங்கே அதை சொல்லியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ், நம்ம கெமிஸ்ட்ரியில் கேள்விப்பட்டிருப்போம், ஃபிசிக்ஸ்லேயே கேள்விப்பட்டிருப்போம். எலக்ட்ரான்ஸ்னால் பாயிண்ட் சைஸில் ரொம்ப வெரி வெரி ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரான்ஸ் சொல்லுவோம். இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் எல்லாம் ஒரு கண்டக்டரில் பாஸ் ஆனாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் இங்கே சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆச்சுன்னா, ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் எல்லாம் மூவ் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. எஸ் ஏ காமன் டேர்ம் இட்ஸ் ரெஃபர்ஸ் டு எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இன் அவர் டே டு டே லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்டு இன்டிசிபேனபிள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம லைஃப்பில், அதாவது ரொம்ப முக்கியமாக பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் அண்டு இன்டிசிபேனபிள் அப்படின்னா அது இல்லாமல் இருக்க முடியாது, அதாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூ ஆர் ஆல்ரெடி அவர் ஆஃப் த ஃபேக்ட் தட் இட் இஸ் யூஸ்டு இன் ஹவுஸ். அதாவது ஹவுசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டில் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் மேக்ஸிமம் எலக்ட்ரிக் கரண்ட்டில் யூஸ் ஆகக்கூடிய திங்ஸ் அப்படின்னு எடுத்துனா டெலிவிஷன், ஃபேனு, ஃப்ரிட்ஜு எக்ஸட்ரா நிறைய இருக்குது. அதெல்லாம் இங்கே சொல்கிறாங்க. த ஹவுசஸ், த எஜுகேஷனல் இன்டியூஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸட்ரா. அதாவது எஜுகேஷனல் இன்டியூஷன்ஸ் அண்டு ஹாஸ்பிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இண்டஸ்ட்ரீஸ்னால் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவோம். கல்வி மையங்களிலும் பயன்படுகிறது. அதுக்கப்புறம் மருத்துவமனைகள் ரொம்ப முக்கியமாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் இட்ஸ் ஜெனரேஷன் அண்டு டிரான்ஸ்மிஷன் பிகம்ஸ் எ வெரி critical the aspects of our life. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, becomes a very critical of aspects of our life. In this lesson you will learn various terms used in understanding the
கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லெசனில் நம்ம முக்கியமாக எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட இம்பார்ட்டன்ஸ், வேறுபாடுகள், பயன்படுத்தக்கூடிய வேறுபாடுகள், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஈவென்ட்ஸ்லி யூ வில் ரியலைஸ் எ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அப்போ இந்த எலக்ட்ரிசிட்டிங்கிறது நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம், அப்ளிகேஷன்ஸ், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இன் டே டு எ சுச்சுவேஷன்ஸ், அதாவது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் நமக்கு இந்த இடத்துல the flow of water through a channel or flow of air from a region of high pressure to a region of low pressure. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு எக்ஸாம்பிள்ஸு வாட்டர் சொல்லியிருக்காங்க, ஏர் சொல்லியிருக்காங்க. வாட்டர் வந்து பார்த்தோம்னா அதிகமாக, அதாவது ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கிற இடத்துக்கு வாட்டர் என்னாவும் மூவ் ஆகும். இது வந்து நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பிளேஸில் ஏர் வந்து பயங்கர ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரெஷர் லோவாக இருக்கிற பிளேஸை நோக்கி அந்த ஏர் என்ன மூவ் ஆகும். அதே மாதிரி சொல்கிறாங்க. அதே கான்செப்ட் எதுக்கும் இங்கே மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கும் மேட்ச் பண்ணுறாங்க. அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிளேஸில் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ப்ரெஷர் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த ஹையாக இருக்கிற பிளேஸிலிருந்து லோவாக இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு ப்ரெஷர், அதாவது அந்த எலக்ட்ரான்ஸ்லாம் என்ன ஆகும், மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப் எ லோ ப்ரெஷர் இன் எ சிமிலர் மேனர் எலக்ட்ரிக் கரண்ட் passes from the positive terminal higher electric potential of a battery to the negative terminal. அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பேட்ரி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்கும், எலக்ட்ரான்ஸுங்கிற ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் சார்ஜில் என்னாகும், ஒரு ப்ரெஷரில் அவுட் சைடு ஒயரில் மூவ் ஆகும். ஒரு ப்ரெஷர் இருந்தால் தான் அது என்னவோ மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பேட்டரின்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக என்ன இருக்கும், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த நெகட்டிவ் டெர்மினல்ஸ் லோயர் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் த்ரோ எ ஒயர் எஸ் ஜோன் இன் த ஃபிகர். அதாவது நம்ம படத்து மூலியமாக கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல படம் பார்த்தோம்னா ஒரு பேட்ரி இருக்குது, மேலே பாசிட்டிவ் டெர்மினல் இருக்குது, கீழே என்ன இருக்குது, அண்டர் கிரவுண்டில் நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது. டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ. இது மாதிரி ஒரு பேட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிள்ஸாக ஒரு செல் பேட்ரி எடுத்துக்கிட்டோம்னா அப்பரில் பாசிட்டிவ் இருக்கும், கீழே என்ன இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அப்போ பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னா, அதாவது டாப் வேர்ட்ஸில் மூவ் ஆகுது. அதே நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் கீழே பார்த்தா டவுன்வேர்ட்ஸில் மூவ் ஆகிட்டுருக்கு. அது ஒரு ஏரோ மார்க் சிம்பிள்ஸில் நமக்கு என்ன பண்ணுறாங்க, இண்டிகேட் பண்ணுறாங்க. இதை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஒரு பேட்டரியிலேருந்து எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக என்ன பண்ண முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா என்ன, அதாவது டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், த எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆஃப்டன் டேர்ம்டு ஆஸ் கரண்ட் அண்டு இட் இஸ் ரீப்ரசன்டட் பை த சிம்பிள் ஐ. அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் லெட்டர் என்ன சொல்லுவோம், ஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கேபிட்டல் ஐங்கிறது இந்த ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் டிஃபைனடு ஆஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் எ கண்டக்டர். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இன் கண்டக்டர். எக்ஸாம்பிள்ஸாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது மேக்ஸிமம் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு கண்டக்டரில், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஒரு கண்டக்டரில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆனாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் இங்கே சொல்கிறாங்க. This means that the electric current represents the amount of charges flowing in any cross section of the conductor. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் கிராஸ் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னாவே எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆனாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம், கிராஸ் செக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சேய மெட்டல் ஒயர், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒயர் எடுத்துக்கிறோம். மெட்டல் ஒயர்னு காப்பர் ஒயர் இருக்குது, அதுக்கப்புறம் நிக்கல் ஒயர் இருக்குது. நம்ம இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம், காப்பர் ஒயர் எடுத்துக்கலாம். அந்த காப்பர் ஒயரில் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகுது, அதாவது கிராஸ் செக்ஷன். அதை நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கிராஸ் செக்ஷன் தான் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. இன் யூனிட் டைம் இஃப் எ நெட் சார்ஜ் Q passes through any cross section of the conductor in. அப்போ இந்த மாதிரி கிராஸ் செக்ஷன் நடக்கக்கூடிய ப்ராசஸ் நம்ம என்ன சொல்லலாம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே த டைம் டி, இந்த இடத்துல டைம்னாவே என்னது, டீன்னு வச்சுக்கிறோம், ஸ்மால் லெட்டர் டி வச்சுக்கிறோம். தென் த கரண்ட் ஃப்ளோ த்ரோ எ கண்டக்டர் இஸ் I = Q/T.
ஐ அப்படிங்கிறது எலக்ட்ரிக் கரண்ட்டு, கியூங்கிறது எலக்ட்ரிக் சார்ஜு, டீங்கிறது டைம். மேக்ஸிமம் இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இதை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது 1 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க. I = Q/T அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எலக்ட்ரிக் கரண்ட்டு, மின்னோட்டம் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ அதுக்கு என்ன இருக்குது? SI யூனிட்ஸ் இருக்குது, SI அலகு இருக்குது. அதை பற்றி நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர். ஆம்பியர் அப்படின்னாவே நம்ம லெட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணலாம்? கேபிட்டல் ஏ யூஸ் பண்ணலாம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் ஏனாவே இந்த இடத்துல எதை இண்டிகேட் பண்ணும்? ஆம்பியரை இண்டிகேட் பண்ணும். அதை சொல்லியிருக்காங்க. த கரண்ட் flowing through a conductor is said to be a 1 ampere. அதாவது ஒரு கண்டக்டரில் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா நம்ம சொல்லுவோம் 1 ஆம்பியர்னு சொல்லுவோம். when a charge of 1 coulomb flows across any cross section of the conductor in 1 second. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா 1 ஆம்பியர் அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் எல்லாம், அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் நம்ம என்ன சொல்லுவோம்? கூலும்னு சொல்லுவோம். அந்த கூலுமெல்லாம் மூவ் ஆகுது. அந்த கிராஸ் செக்ஷனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? 1 செகண்டை. அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா 1 ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே கீழே வந்து நம்ம ஃபார்முலாஸாக மேக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஃபார்முலா அப்படின்னு சொல்லலாம். 1 ஆம்பியர் அப்படிங்கிறது 1 கூலும்/1 செகண்ட். அதாவது ஒரு கண்டக்டர் இருக்குது, அந்த கண்டக்டரில் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸில் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகிறதுக்கு 1 செகண்ட் டைம் எடுத்துருக்கு. அப்போ அந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம்? 1 கூலும் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. 1 கூலும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகுது. அப்போ 1 செகண்ட் டைம் எடுத்துக்குது. நம்ம இதை என்ன சொல்லுவோம்? 1 ஆம்பியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 1 ஆம்பியர் = 1 கூலும்/1 செகண்ட். இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இங்கே அதான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு a charge of 12 coulomb flows through a bulb in 5 seconds. A charge of 12 coulomb flows through a bulb in 5 seconds. வாட் இஸ் த கரண்ட் த்ரூ த பல்பு? அப்போ கரண்ட் வந்து எவ்வளோ எடுத்துக்கிச்சு அந்த பல்ப் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம இதுக்கு ஃபார்முலாஸை நம்ம மேக் பண்ணணும். ஃபஸ்ட்டு சார்ஜ் Q = 12C. சிங்கிறது இந்த இடத்துல என்ன குறிக்கும்? கூலும் குறிக்கும். டைமுங்கிறது T. எவ்வளோ டைம் எடுத்து? 5 செகண்ட்ஸ். தேர்ஃபோர் ஃபார்முலாஸை நம்ம மேக் பண்ணுறோம். I = Q/T. Qவோட வேல்யூ நமக்கு தெரியும் 12, Tயோட வேல்யூ 5. நம்ம ரெண்டையும் டிவைட் பண்ணால் 2.4 ஆம்பியர் கிடைக்கும். 2.4 ஆம்பியர் கிடைக்கும். இதுதான் அந்த பல்ப் எடுத்துக்கிட்ட கரண்ட். அந்த பல்ப் எடுத்துக்கிட்ட கரண்ட் அப்படின்னு எடுத்துனா ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வருது? 2.4 ஆம்பியர் வருது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சர்க்யூட். இதை நம்ம தமிழ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா மின் சுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை நம்ம தமிழில் மின் சுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். an electric circuit is a closed conducting loop or path. An electric circuit is a closed conducting loop or path which has a network of electrical components. அதாவது எலக்ட்ரிக் சர்க்யூட் அப்படின்னு எடுத்துட்டாவே ஒரு நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண பேட்ரி தேவை. பேட்ரி வந்து ஆன் பண்ண ஆஃப் பண்ண சுவிட்சு தேவை. சுவிட்ச் இருந்தால் போதாது, அது கனெக்ட் பண்ண என்ன ஒயர் தேவை. அந்த ஒயர் இருக்கிறப்ப கண்டிப்பாக கரண்ட்டோட கண்ட்ரோலுக்கு என்ன தேவை? ரெசிஸ்டன்ஸ் தேவை. ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் போதாது, கரண்ட் இருக்கா இல்லைன்னு செக் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்? பல்ப் யூஸ் பண்ணுவோம். அப்போ இத்தனை காம்போனன்ட்ஸ், அதாவது மோர் தென் காம்போனன்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆனால் தான் என்ன ஃபார்ம் ஆகும்? எலக்ட்ரிக் சர்க்யூட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. The components through which the electrons are able to flow this path is made up using electrical wires so as to connect an electrical appliances to a source. Sourceங்கிறது இந்த இடத்துல என்னத்தை குறிக்கும்? பேட்டரி குறிக்கும். Of electrical charge. பேட்டரி தான் சொல்லியிருக்காங்க. A schematic diagram of an electric circuit comparison of a battery and electrical bulb. அதாவது கம்பேரிசிங் a electrical bulb and a switch is given. அதாவது இங்கே நமக்கு டயக்ராமே கொடுத்துருக்காங்க. இன் ஃபிகர், அதாவது படமே கொடுத்துருக்காங்க. படத்து மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் இருக்குது.
ஃபஸ்ட்டு கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ண எத்தனை பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே 4 பேட்டரி இருக்குது. அதாவது எப்பயுமே பேட்டரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அந்த பேட்டரியோட ஸ்ட்ரக்சர் இருக்காது, அதோட சிம்பிள் அதாவது குறியீடு மட்டும்தான் நமக்கு கொடுப்பாங்க. ஒரு பேட்டரி அப்படின்னு நம்ம சொன்னாலே ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு நெகட்டிவ் இருக்கும். எப்பயுமே லாங் லைனை வந்து பாசிட்டிவ்னும், ஷார்ட் லைனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே கனெக்ட் பண்ணும்போது எத்தனை லாங் லைன் இருக்குது? 1 2 3 4. அப்போ 4 லாங் லைன் இருக்குது, 4 ஷார்ட் லைன் இருக்குது, ஷார்ட்டு. அப்போ நம்ம ஒரு லாங் லைனும் ஒரு ஷார்ட் லைனும் சேர்ந்தது ஒரு பேட்டரி. அப்போ நம்ம கவுண்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே எத்தனை பேட்டரி கொடுத்துருக்காங்க? 4 பேட்டரிஸ் இருக்குது. பாசிட்டிவ் இந்த சைடு லெஃப்ட் சைடும், நெகட்டிவ் என்ன வந்து ரைட் சைடு இருக்குது. அப்போ லெஃப்ட் நம்ம ரைட் சைடில் மூவ் பண்ணுறப்ப கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன வருது? அம்மீட்டர் வருது. அம்மீட்டர் இருக்குது. அம்மீட்டர் நம்ம சுருக்கமாக என்ன சொல்லுவோம்? கேபிட்டல் ஏன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அம்மீட்டருக்கு பக்கத்தில் நம்ம என்ன அட்டாச் பண்ணுறோம்? கீ அட்டாச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேட்டரியோட லெஃப்ட் சைடு வரும். பேட்டரியோட லெஃப்ட் சைடு வந்தால் கரண்ட்டு அதாவது அப்வேர்ட்ஸில் போயிட்டுருக்கு, ஐன்னு போகுது கரண்ட்டு. அந்த இடத்துல பார்த்தோம்னா என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. எத்தனை ஓம் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மின்தடை அப்படின்னா 4 ஓம் மின்தடை இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம என்ன கனெக்ட் பண்ணியிருக்கோம்? பல்ப் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே மோர் தென் காம்பனன்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணால் தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஃபார்ம் ஆகுது. ஒரு மின் சுற்றுங்கிறது உருவாகும். ஒரு நெட்வொர்க் ஏரியா தான் நம்ம மின் சுற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம இந்த நெட்வொர்க் ஏரியாவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்? எலக்ட்ரிக் சர்க்யூட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இந்த காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம இந்த பிக்சரில் எத்தனை காம்பனன்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்? இங்கே வந்து 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதாவது பல்ப் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பேட்டரி இருக்குது, அம்மீட்டர் இருக்குது, கீ இருக்குது. அதாவது 5 காம்பனன்ட்ஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். மின் உறுப்புகள் அப்படின்னு எடுத்துகிட்டா 5 தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இதில் மோர் தென் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதாவது மின் உறுப்புகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே இன்னும் மேலும் சில இருக்குது. அதை பற்றி இங்கே டேபிளில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம டேபிள் மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டர். ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னாலும் ஒரு காம்பனன்ட்ஸ் தான். எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிஸ்டர் தான். இது நம்ம என்ன சொல்லுவோம்? மின்தடைன்னு சொல்லுவோம். யூஸ்டு டு ஃபிக்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ எ சர்க்யூட். அதாவது ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே அதில் வேல்யூ நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அதோட பிக்சர் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வேரியபிள் ரெசிஸ்டர்ஸ் ஆர் ரியோஸ்டாட். வேரியபிள் ரெசிஸ்டன்ஸுக்கு இன்னொரு பேர் தான் ரியோஸ்டாட்னு சொல்லுவோம். இதில் வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஸ்டு டு செலக்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த கரண்ட் த்ரூ எ சர்க்யூட். நம்ம கரண்ட்டை நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதோட பிக்சர் தான் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம எதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? அம்மீட்டர். அம்மீட்டர் அப்படிங்கனாவே கரண்ட்டை மெஷர் பண்ணுறது, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணுறது அம்மீட்டர். அதோட ப்ரெஷர், அதாவது அதோட ஸ்பீடை மெஷர் பண்ணுறதை நம்ம என்ன சொல்லுவோம்? வோல்ட்மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏ போட்டிருந்தா அம்மீட்டர், வி போட்டிருந்தா வோல்ட்மீட்டர் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ யூஸ் டு மெஷர் த கரண்ட்டு. கரண்ட்டை மெஷர் பண்ண நம்ம என்ன மீட்டர் யூஸ் பண்ணுறோம்? அம்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். அப்போ அம்மீட்டரை ஏ போட்டு என்ன பண்ணுவோம்? ரவுண்ட் போடுவோம். அதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வோல்ட்மீட்டர் யூஸ்டு டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. யூஸ்டு டு மெஷர் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு. அந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துட்டாங்க, மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல வி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வி அப்படிங்கிறது வோல்ட்மீட்டர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கால்வனோமீட்டர் யூஸ்டு டு த இண்டிகேட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டு. அப்போ கரண்ட்டை மெஷர் பண்ணுறது, அந்த கரண்ட்டோட டைரக்ஷன் மெஷர் பண்ணுறது எது? கால்வனோமீட்டர். அதாவது ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதாவது இந்த இடத்துல ஜி சொல்லியிருக்காங்க. கால்வனோமீட்டர் என்னது? ஜின்னு சொல்கிறாங்க. ஏ டயோடு ஹேஸ் வேரியஸ் யூஸ்டு விச் யூ வில் ஸ்டடி இன் ஹையர் கிளாஸஸ். அப்போ இந்த டயோடுங்கிறது நம்ம ஹையர் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம். அதோட பிக்சர் இங்கே கொடுத்துருக்காங்க. தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம்? குறைக்கடத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு லைட் எமிட்டிங் டயோடு. லைட் எமிட்டிங் டயோடுனா உமிழ், அதாவது ஒளி உமிழ் டயோடுன்னு தமிழில் சொல்லுவோம். அதாவது ஏ லைட் ஹேஸ் வேரியஸ் யூசஸ் விச் யூ வில் ஸ்டடி இன் ஹையர் கிளாஸஸ். அப்போ இது நம்ம என்ன பண்ணுறோம்? ஹையர் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரவுண்ட் கனெக்ஷன், புவி இணைப்பு. used to provide protection to a electrical components. It always also serve as a reference point to measure the electrical potential. Electric potential na ஒரு மின்னழுத்தத்தை குறைக்கதை என்ன பயன்படுத்துகிறாங்க? புவி இணைப்பு, அதாவது எர்த் ஒயர் பயன்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம இந்த மோர் தென் காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காம்பனன்ட்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா காம்பனன்ட்ஸோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு இன் திஸ் சர்க்யூட் இஃப் த
சுவிட்ச் இஸ் ஆன் த பல்ப் க்ளோஸ். அப்போ சுவிட்ச் நம்ம ஆன் பண்ணோம்னா பல்ப் என்ன பண்ணும், எரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இஃப் இட் இஸ் சுவிட்ச்டு ஆஃப், அப்போ எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகாது, எரியாது. த பல்ப் டஸ் நாட் க்ளோ, தேர்ஃபோர் த சர்க்யூட் மஸ்ட் பி க்ளோஸ்டு இன் ஆர்டர். அப்போ ஒரு சர்க்யூட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக க்ளோஸ்டில் இருந்தால் தான் பல்ப் என்ன எரியும், அதே ஓப்பனில் இருந்தால் பல்ப் என்ன பண்ணது, எரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஆர்டர் தட் த கரண்ட் பாசஸ் த்ரூ இட், த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ரெக்வயர்டு ஃபார் த ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இஸ் ப்ரொவைடட் பை த பேட்ரி. அப்போ சோர்ஸ் எது தான் தருது, பேட்ரி தான் தருது அப்படின்ட்டாங்க. த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஃப்ரம் த நெகட்டிவ் டெர்மினல் டு த பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்ரி. அதாவது இந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதாவது நெகட்டிவ்லேருந்து எதுக்கு போகுது, பாசிட்டிவ்க்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 மார்க் கொஸ்டின்ஸில் கொஸ்டின் கேட்டாங்க, நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல கரண்ட்டோட டைரக்ஷன் கேட்டால் நம்ம இதை எழுதலாம். பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட் இஸ் டேக்கன் அஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த இடத்துல கரண்ட் அப்படிங்கிறது அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன சொல்கிறோம், கரண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய ப்ளூ கலர், அதாவது இங்கே டார்க்காக இருக்கக்கூடிய பிளாக் கலர் 2 மார்க்ஸ் கேட்பாங்க, நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு திஸ் எலக்ட்ரிக் கரண்ட் பாசஸ் இன் த சர்க்யூட் ஃப்ரம் த பாசிட்டிவ் டெர்மினல் டு த நெகட்டிவ் டெர்மினல். அதாவது பாசிட்டிவ் இருந்து எதுக்கு போகும், நெகட்டிவ் போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸு, அதாவது இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது மின் உறுப்புகள் அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த சர்க்யூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் யூஸ் பண்ணக்கூடிய காம்போனன்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் சொல்லுவோம். அதை பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம். த எலக்ட்ரிக் சர்க்யூட் கிவன் இன் ஃபிகர் 4.2 that consists of a different components such as battery, a switch and bulb. இது எல்லாமே என்னது, ஒரு காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, மின் உறுப்புகள்னு சொல்லிட்டாங்க. All these components can be represented by using the certain symbols. அதை பிக்சரை கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு குறியீடு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஈஸியர் டு த ரீப்ரசன்டட் பை த காம்போனன்ட்ஸ் ஆஃப் த சர்க்யூட் யூஸிங் த ரெஸ்பெக்டிவ் சிம்பிள்ஸு. அப்போ நமக்கு ஒரு குறியீடு வடிவத்தில் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த சிம்பிள் தட் ஆர் யூஸ்டு டு ரீப்ரசன்ட் சம் காமன்லி யூஸ்டு காம்போனன்ட்ஸ் ஆர் கிவன் இன் டேபிள். யூசஸ் தீஸ் காம்போனன்ட்ஸ் ஆர் ஆல்சோ சம்மரைஸ் இன் டேபிள். ஆல்ரெடி அந்த நம்ம டேபிளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம், அதோட காம்போனன்ட்ஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அண்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸு, அதாவது மின் அழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு அப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது மின்னழுத்தம் மற்றும் மின்னழுத்த வேறுபாடு அப்போ நம்ம தமிழில் சொல்லுவோம். அதை இங்கே சொல்லியிருக்காங்க. யூ ஆர் நவ் ஃபெமிலியர் வித் த வாட்டர் கரண்ட் அண்ட் ஏர் கரண்ட். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ப்ரெஷர் தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணுறாங்க. அதாவது ப்ரெஷர் அப்படின்னாவே ஒரு பிளேஸில் வந்து பார்த்தோம்னா, அதாவது ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து ப்ரெஷர் கம்மியான இடத்துக்கு ப்ரெஷர் என்ன மூவ் ஆகும். அது வாட்டராக இருந்தாலும் சரி, ஏராக இருந்தாலும் சரி, அதேமாதிரி எலக்ட்ரிக் கரண்ட்டாக இருந்தாலும் அதிக ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு என்ன மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இங்கே எக்ஸாம்பிள்ஸும் சொல்கிறாங்க. யூ ஆல்சோ நவ் தட் தேர் must be difference in temperature between 2 points in a solid for the heat to flow in it. Similarly, a difference in electrical potential is needed for the flow of electric charges in a conductor. அதாவது என்ன சொல்லிட்டாங்க, ஒரு கண்டக்டர் அப்படின்னா மின்சாரத்தை தான் அலோவ் பண்ணுறது எல்லாமே கண்டக்டரு, அதில் எலக்ட்ரிக் சார்ஜில் ஃப்ளோ ஆகுது, அது ஒரு ப்ரெஷரில் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த கண்டக்டர் த சார்ஜஸ் வில் பி ஃப்ளோ ஃப்ரம் எ பாயிண்ட் இன்டு இட்ஸ் விச் இஸ் இட் a higher electric potential to the point which is a lower electrical potential. அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, எலக்ட்ரிக் சார்ஜுங்கிறது ஹையர் எலக்ட்ரிக்கல் பொசிஷனில் இருந்து லோயர் பொசிஷனுக்கு என்ன ஆகுது, மூவ் ஆகுது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல், அதாவது மின்னழுத்தம், அதாவது தமிழ் எப்படி சொல்லுவோம், மின்னழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டது எழுதலாம். த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் இன் moving a unit positive charge from infinity to that point against the electrical force. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிளேஸில் எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குது, அந்த பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் மூவ் ஆகணும்னா கண்டிப்பாக அங்கே என்ன தேவை, ஒர்க்கு தேவை. அந்த ஒர்க்கு நடக்கணும்னா கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு ப்ரெஷர் தேவை. அதை தான் இங்கே இண்டிகேட் பண்ணுறாங்க. அந்த ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு அந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை வந்து
இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. அதாவது மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்லுவோம். த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 points is defined as the amount of work done in moving a unit positive charge from one point to another point against the electric force. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாவே ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆனவே என்ன தேவை, ஒரு ஃபோர்ஸ் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் சொல்லுவோம். அந்த ஃபோர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கனால எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இங்கே ஏங்கிற ஒரு பாயிண்ட்லேருந்து பின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ கியூங்கிற சார்ஜ் வந்து ஏலேருந்து பிக்கு போகணுன்னா கண்டிப்பாக அங்கே என்ன தேவை, ஒரு ஒர்க் நடக்கணும். அந்த ஒர்க் நடக்கணும்னாவே கண்டிப்பாக என்ன தேவை, ஒரு ப்ரெஷர் தேவை. அதை தான் இங்கே indicate பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு the suppose you have moved a charge q from a point A to another point B, let W be the work done to move the charge from the to B. Then the potential difference between the point A and B is given by the following expression. அப்போ அந்த ஏ அண்ட் பியை வச்சு நம்ம இங்கே ஃபார்முலா மேக் பண்ணுறாங்க. த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படி நம்ம என்ன லெட்டர் யூஸ் பண்ணலாம், வி யூஸ் பண்ணலாம். ஒர்க் டன் பை சார்ஜ், ஒர்க் டன்னுக்கு டபிள்யூ, சார்ஜுக்கு நம்ம கியூ போடுறோம். அப்போ ஃபார்முலா மேக் பண்ணி வச்சு வி ஈக்குவல் டு டபிள்யூ பை கியூ அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த டிஃப்ரென்ஸ் இன் த எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் ஆஃப் த 2 points. If VA and VB represent the electrical potential at the point A and B respectively, then the potential difference between the points A and B is given by. அப்போ ஃபார்முலாவே சேஞ்சஸ் பண்ணுறோம். V equal to VA minus VBன்னு போடலாம், அல்லது V equal to VB minus VA. அதை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா if VA is a more than VB அல்லது VB is more than VA. அப்போ நம்ம டுடே கிளாஸில் இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் அதாவது வோல்ட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.